ஏன் இப்படி நடக்குது? ஐயோ அனலா கொதிக்குதே. என்னாச்சு பாலு? அன்னைக்கு நாம குரூப் போட்டோ எடுக்கும்போது கடைசியில நின்று என்ன அந்த போட்டோகிராஃபர் ஆந்த சரியில்லைன்னு சொல்லி 4வது நிக்க வச்சேன்னு அது நினைச்சுதான் நான் பயப்படுறேன். அதுக்கும் இப்ப உடம்பு சரியில்லாததுக்கும் என்ன சம்பந்தம் பாலு? சம்பந்தம் இருக்கு சாந்தி. அன்னைக்கு நான் கடைசியா நின்று இருந்தா நான் சாகர நாள் தள்ளி போயிருக்கும். இன்னும் 1 மாசம் கூட நான் வாழ்க்கை நடத்திருப்பேன். பாலு அப்படிலாம் சொல்லாதீங்க பாலு. சாந்தி, நம்ம கல்யாணத்தன்னைக்கு பெரியவங்க காலில் விழுந்து நம்ம ஆசீர்வாதம் வாங்கும்போது நீண்ட நாடு வாழணும்னு வாழ்த்துறாங்களே, அதெல்லாம் பொய்யாக போதில்ல. அவங்க சொன்ன அந்த நீண்ட நாளுங்கிறது நாம வாழ்ந்த இந்த 4 மாசம் தானே. பாலு அப்படிலாம் பேசாதீங்க. நான் சொல்றேன், உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது பாலு. நீங்க இப்படி படுத்துட்டுங்க, நான் போய் டாக்டர் கூட்டு வரேன். சாந்தி, என்ன தனியா விட்டுட்டு போயிடாது, எனக்கு பயமா இருக்கு. பாலு உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது பாலு, உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. எங்க சாந்தி இவ்வளவு அவசரமா புறப்பட்டு இருக்க? இது நான் கேட்க வேண்டிய கேள்வி. ஆமா, நீ எங்க போற? அது வந்து சாந்தி, பெங்களூர்ல ஒரு முக்கியமான வேலை இருக்கு. இல்ல ராஜா, மத்தியானம் நடந்த விஷயத்த மனசுல வச்சுக்கிட்டு என்கிட்ட கூட சொல்லாம ஊரை விட்டு போயிடலான்னு முடிவு பண்ணிட்டியா? இது பாரு, அது நான் அப்பவே மறந்துட்டேன் ராஜா. அதுக்காக இல்ல சாந்தி, நான் உடனே பெங்களூர் போயாகணும். தலை போற அவசரம். உனக்கு தலை போற அவசரம், எனக்கு என் கழுத்துல இருக்கிற தாலி போயிடுமோங்கிற அவசரம். என்ன வார்த்தை சொல்ற சாந்தி? ஆமா ராஜா, நாளைக்கு ஜூலை 24 அந்த பாழா போன போட்டோல இருக்கிற வருத்தப்படி இன்னும் 24 மணி நேரத்துல தான் சாக போறோங்கிற பயத்துல பாலு படுத்த படுக்கையா இருக்காரு. அவர் இந்த நிலைமையில விட்டுட்டு நீ ஊருக்கு போறேங்க, இது சரியா ராஜா? சாந்தி, பாலுக்கு ஒண்ணும் ஆயிடாது. நான் ஊருக்கு போயிட்டு 2 நாள்ல வந்துடுறேன். ராஜா, பாலு ஏன் கணவர்ங்கிறதுக்காக இல்லைனாலும் உன் ஃப்ரெண்டுங்கிறதுக்காகவாவது நீ பெங்களூருக்கு போகாம இருக்க முடியாதா? சாந்தி, என் நிலைமை தெரியாம பேசிட்டு இருக்கேன். நான் கடப்பாறை முழுங்கிட்டு சுக்கு கசாயத்துல சுகமாயிருமான்னு பாத்துட்டு இருக்கேன். நான் இப்பவே பெங்களூர் போயாகணும். ராஜா, ராஜா, உன் முடிவு எதுவா இருந்தாலும் நான் தடுக்கல. நீ தாராளமா போ. அத ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க, என் பாலுவுக்கு ஏதாவது அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நான் உயிரோட இருக்க மாட்டேன். சாந்தி, எங்க காதல் வெறும் காதல் நீரா போயிடக்கூடாதுன்னு நான் கலங்கிட்டு இருந்தப்போ இந்த தாலி என் கழுத்துல ஏறதுக்கு பாடுபட்டதே நீதானே. அந்த நினைப்பே கொஞ்சம் கூட இல்லாம எங்களை நிராதரமா விட்டுட்டு போறேன்னு சொல்றீங்க, இது நியாயமா? என்ன நீ சரியா புரிஞ்சுக்கல சாந்தி. சாந்தி, கஷ்டம் வரும்போது தானே ஒவ்வொருத்தரோட உண்மையான சுபாவம் புரியுது. பகிரங்கமா தெரியுற பகைவனை விட நண்பனா நடிக்கிற ஆபத்தானவன்னு புரிஞ்சுக்கிட்டேன். நீ போகலாம். எதை பத்தி வேணாலும் பேசு, ஆனா நம்ம நட்பை பத்தி மட்டும் கேவலமா பேசாத. சாந்தி, இன்னைக்கு நேத்து ஏற்பட்டதுல இந்த நட்பு, நான் ஊரை விட்டு போனுங்கிறது காரணம் என்னன்னு தெரிஞ்சா நீ இந்த மாதிரிலாம் பேச மாட்டேன். சரி, இனிமே எது நடந்தாலும் என் பாலுவுக்காக என் உயிரையும் கொடுக்க நான் தயாரா இருக்கேன். அதுதான் எனக்கு தேவை. சாந்தி, என்ன சொல்ற? இல்ல, இப்போது மனசு மாறி இங்க தங்குறேன்னு சொன்னீங்க, அதுதான் சொன்ன ராஜா.
இன்னும் 2 இட்லி போட்டுமா? குழம்புல காரம் அதிகமா போட்டேனா? ஏன் கண்ணுல தண்ணி வருது? இல்ல சாந்தி, எங்க அம்மாவை நினைச்சிட்டேன், அதான் என்ன அறியாம கண்ணுல தண்ணி வந்துருச்சு. சாப்பிடும்போது ஏன் திடீர்னு அம்மாவை நினைச்சுக்கிட்ட? இந்த குழம்புல எங்க அம்மாவோட கைப்பக்குவத்தை நான் பாக்குறேன். வயிறு நிறைஞ்சதுக்கு அப்புறம் தான் வயிற்றுல சுமந்தவளை பத்தி நினைக்க தோணுது. ஓடி ஆடி உழைச்சு என்ன படிக்க வச்ச அந்த தெய்வத்தை உட்கார வச்சு சோறு போடணும்னு ஆசைப்பட்டேன். அந்த ஆசை இதுவரைக்கும் நிறைவேறல சாந்தி. இப்பதான் உனக்கு வேலை கிடைச்சிருக்கே. வேலை கிடைச்சா வேதனை தீருன்னு பார்த்தேன். ஆனா இப்ப வேதனை வேற ரூபத்துல வந்திருக்கு. என்ன சொல்ற நீ? இதுவே நான் சாப்பிடுற கடைசி சாப்பாடு இருக்குமோன்னு நினைக்கிறேன். எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. உனக்கு எதுக்கு சாந்தி? சந்தோஷத்தை நண்பர்களோட பகிர்ந்துக்க, துக்கத்தை உனக்குள்ளே அடைக்கன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. என் துக்கம் என்னோடய போகட்டும் சாந்தி. உன் துக்கம் என்னன்னு என்கிட்ட சொல்லு. என்னால தொடைக்க முடியுமான்னு பாக்குறேன். தொடைச்சா நிம்மதி வராது, நான் தொலைஞ்சாத்தான் நிம்மதி வரும். ராஜா, பசியோட இருக்கிற குழந்தைக்கு சோறு ஊட்டுற மாதிரி எனக்கு அன்போட சோறு போட்டு ஆதரவா பேசுற ஒரு தாய் ஸ்தானத்தில் இருக்கிற உன்னை தடுமாற வைக்க நான் விரும்பல. மேற்கொண்டு எதுவும் கேட்காத. குழம்பு ஊத்துறியா? ஒன்னும் உயிர் வேணும்னா கண்டம் உயிரை பத்தி கவலைப்படக்கூடாது தாயி.